Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ஒரு ரியாக்ஷனை போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம ரேசர் ஏகே இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு விளம்பரம் நடிச்சாருங்க. இந்த கொக்கா கோலா மாதிரி கேம்பா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு ஒரு விளம்பரம் பண்ணாரு. என்ன எனர்ஜி ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் போய் விளம்பரம் பண்ணுறாரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸே அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக ஓடிட்டு இருந்தது. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் ஆட் நடிச்சிருக்காரு, ஆக்டர்ஸ் எல்லாம் இப்படி இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க சார், உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் அதை குடிப்பாங்க, அது இது உடலுக்கு நல்லதா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் எங்க அந்த ரேஸுக்கு அவ்வளோ பணம் தேவைங்க. அப்போ அதில் ஒரு சில பேர் அப்படின்னா அந்த ரேஸ் சம்மந்தமாக டயருக்கு நடிங்க, என்ஜின் ஆயிலுக்கு நடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஒரு வீடியோ அதுக்கு தனியாக பண்ணியிருக்கோம். அதில் நான் அப்போ சொல்லியிருந்தேன், நீங்கள் வேணா பாருங்க, நாளைக்கு இந்த கேம்பா அட்டை வச்சு மீம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு படுத்தெலும்பி பார்க்குறேன். காலையில் மழை மாதிரி பேஞ்சு கிடக்கு. அப்படி பேஞ்ச மழையில் நான் ஒரு 10 துளிகள் அள்ளிட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து அதை பார்க்க போகிறேன். ஆனால் ஒன்றுங்க, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கிரியேட்டிவிட்டி நமக்கு வருதான்னு கேட்டால் வரமாட்டேங்குது. ஆனால் நக்கல் பண்ணணும்னு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயலுகளை கையில் பிடிக்க முடியாது. நம்ம இப்படி கூட அதை யோசிக்கலாமா, ஒரு கேம்பா ட்ரிங்க்ஸோட அட்டை வச்சு அதை இந்த படத்து டயலாகை வச்சு அதை அவரோட படத்து டயலாகையே வச்சு அவரே ஓட்டலாமாங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஒவ்வொரு ரீல்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் பட்ட ஆச்சரியத்தை நீங்களும் இவங்களும் படத்துக்குன்னு எடுத்து வந்திருக்கேன். ஸோ 1 by 1 பார்த்துடலாம். ஸ்டார்டிங் எங்கடான்னு கேட்பேன், தம்பிகளுக்கு சோறு தரேன். அப்ப உனக்குடாம்ப எனக்கு போதும் பாய். அதுதான் அதுல வந்து அவரு ஏதோ டீயா ஏதோ எனக்கு அந்த டீ போதும் பாய் அப்படின்னு சொல்லுவாரு. தம்பிகளுக்கு சோறு தரேன்பா, உனக்குடான்னு எனக்கு கேம்பா போதும் பாய். என்ன அதுல ஒரு டைலாக் வரும், அது இதுல மிஸ் ஆச்சு. இன்சா அல்லா டீ குடிச்சே வளர்த்தாண்டா அவங்கிற மாதிரி, இன்சா அல்லா கேம்பா குடிச்சே வளர்த்தாண்டா அவங்கிற மாதிரி. நான் யோசிக்கிறேன், அடா பாவி, ஆரம்பமே இப்படி இருக்கே, நீ போக என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ கேம்பாக்கு அவர் நடிச்சிட்டாரு இல்ல, பல பேருக்கு கேம்பானா என்னன்னே தெரியாது. எனக்கெல்லாம் சத்தியமா தெரியாது, நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனா இப்போ ஒரு 2 நாள்ல கேம்பான்னு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. கேம்பா வந்து ஏகேக்கு சொல்லுதான், இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. எனக்கு நான் யோசிக்கிறேன், என்ன சார், ஆனா நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இத பாருங்க, இது வந்து நம்ம தீனா படம். இப்படி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்களேன், இப்போ எதுக்கு இங்க எடுத்துட்டு வரேன்? உன்னால் தானே அந்த கேஸ் நிக்காம போச்சு, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. நான் சாப்பிட்டேன், இப்போ தண்ணி அடிக்க மாட்டேன். உன்னை யார் தண்ணி அடிக்க சொல்றா? கூல் ட்ரிங்க்ஸ் குடி. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். தலைக்கு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எத்துனுவா. பாருங்களேன், எதை கொண்டு எதோட சேர்க்கிறாங்கன்னு. இதுல இவர் மட்டும் அதை நடிக்கல, தெலுங்குல அந்த ராம் சரண் எல்லாம் இதுக்கு நடிச்சிருக்காரு. ஆனா ஏன் நாங்க அஜித் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படின்னா, அஜித்தோட ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்ட். வேற யாரும் வேணாலும் நடிக்கலாம் சார், நீங்க இதை பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, என்ன சார் அப்படிங்கறதா இங்க பெரிய வருத்தம். ஏண்டா இது சத்தியமா இதை எவன் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு ஒரு சல்யூட்டுங்க. அவன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இந்த திறமை தான் சார் நம்ம கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எல்லாம் அஜித் சார் வந்து இப்ப 2026 ஜனவரியில வந்து கேம்பா ஆட் நடிச்சிட்டாருன்னு கோவப்படுறீங்களே, அவர் போன வருஷம் ஜனவரியே சொல்லிட்டாரு நான் நடிக்க போறேன்னு, தெரியுமா? எப்ப சொன்னாரு? போன வருஷம் பொங்கலுக்கு சொன்னாரு. போன வருஷம் பொங்கலுக்கு சொன்னாரா? ஆமா சொல்லிருக்காரு, கேளுங்க. என்னடா சொல்றீங்க? அவர் போன வருஷமே சொல்லிட்டாருங்க, கமலஜிச்சா கம்மாக்கோ யா கம்பாக்கோ கம்பா. நான் தான் போன வருஷமே சொல்லிட்டேன், இப்ப இருக்கிற அடிக்கிறீங்க. யாருடா நீங்க, எங்க இருந்து இதெல்லாம் கிண்டி எடுக்கிறீங்க? இல்ல உண்மையில திறமை இத கண்டுபிடிச்சோம். இது வந்து நம்ம சிரிக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்ம இத ஜஸ்ட் இதா பாக்குறோம். இதுக்கெல்லாம் தனி மூளை வேணும். இதுலயே மூழ்கி
இருக்குங்கள் போல இது. எப்படிங்க அது? இது வந்து போன வருஷம் ஃபேமஸான பாட்டு இல்ல, நமக்கே தோணல. அதான் எனக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா ஆமா செம்ம சிரிப்பு எனக்கெல்லாம். கம்பா கம்பா அது கம்பா கம்பா என்ன சார் அவர் ரகசியமா வச்சிருந்திருக்காரு. அதான் அவர் போன வருஷமே சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க அடுத்த ஜனவரிக்கு கம்பா கம்பா என்னை யாரும் திட்டக்கூடாது, நீங்க கவனிக்காதுக்கு இப்ப கேட்டா சொல்லுவேன். நான் சொல்லிட்டேனே. அப்ப திட்டாம இப்போ வந்து திட்டுறீங்க என்ன சார்? அதுவும் 2 தடவை சொன்னேன் கம்பா கம்பா. நீங்க நான் சொல்லாம செஞ்சாதான் கோவப்படுவேன். நான் சொல்லிட்டேன்ல. நீங்க விருப்பம் இல்லாட்டி குடிக்க வேணாம், அவ்வளவுதான். அதான் சும்மா என்ன சார் என்ன வந்து திட்டிக்கிட்டு கம்பா 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 கம்பா. அடுத்ததை பாப்பா கும்டி ஜம்டி டம்டி. ஐயா அந்த கடையில் சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம். நீங்க டீயை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம். ஓடியா 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 தம்டி கும்டி ஜம்டி. ஊட்டி டீ உலக டீ ஒரு ஓடியா 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 தம்டி கும்டி ஜம்டி. ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார். வாங்க சார் ஓடியாங்க சார் ஓடியாங்க சார். கம்பா கோலா மிஸ்டர் கம்பாவா? இல்ல இல்ல அதுல ஒரு மிஸ்டர் இந்த மிஸ்டர் இது வந்து கம்பா கோலா. இப்படி நம்ம அஜித் சார இந்த மாதிரி ட்ரோல்ல எல்லாம் பார்த்ததே இல்ல. 2026 என்ன ராசியா தெரியல, அவரு இப்படி மாத்தி விட்டுருச்சு. ஓ கம்பா கோலாண்டு வருமா? கோலாங்கிறது வந்து அந்த கொக்கோ கோலாவோட பிராண்ட் பேர்லாம் இல்ல. கோலாங்கிறது வந்து ஒரு அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க். யாரு பெப்சி கோலா தானே அதுக்கு ஒரிஜினல் பேரு, அந்த கம்பெனிக்கு பேரு. நாளைக்கு இவள் கூட மிஸ்டி கோலான்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். நம்ம கம்பா இருக்கும்போது நம்ம பம்பா கோலான்னு ஆரம்பிக்க, கோலா வச்சுக்கிட்டு எது வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது எந்த அளவுக்கு செட் ஆகுதுன்னா, அஜித் சார் வந்து பப்ளிக் பிளேஸுக்கு போகும்போது அவரோட ஃபேன்ஸ் போயிட்டு கடவுளே அஜித்தேன்னு கத்தும் போது கோவப்படுவார்ல ஒரு சில ஃபேன்ஸ் கிட்ட, அதோட மேட்ச் ஆகும் பாருங்க. இனிமே இப்படிதான் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கல பாஸ். உன்ன கூட தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எவ்வளவு பெரிய பேட் பேட். அவரோட ஃபேன்ஸ் சொல்றாங்களா, இது என்ன புதுசா இருக்கு, இனி ஒரு சேஞ்ச் வேணும்ல, எனக்கு இது பிடிக்கல பாஸ். உன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல. ஏர்போர்ட்ல வந்து கடவுளே கடையில கத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய பேட் பேட். கம்பா கையில வந்தோடனே எங்களை தூக்கி போட்டீங்கல்ல. ஃபேன்ஸ் வந்து ஷாலினி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஐயோ ஹலோ அவர் எங்கம்மா? கேம்பா சுப்ட ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் அதே அது எனர்ஜி ட்ரிங்க் தான்டா, சரக்கு மாதிரி விளம்பரம் பண்றாங்க, குடிச்சு விட்டு ஆடுறாங்க. ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. அவர் போன வருஷம் சொல்லி வச்சு கம்பா கம்பா அதாங்க இருக்கிறது அல்டிமேட். கம்பா கம்பா. அடுத்தது பாருங்க, இது வந்து நம்ம ரஜினி முருகன் படமா? ஆமா, அதுல இருந்து நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு சீனு. 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. இந்த வந்துட்டு மாப்ள. திமுக ஒரு தீய சக்தி. இங்கே கம்பாவன் வந்திருக்காரு நண்பருக்கு. Grab the fist. Campaவின் fist. என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? பாருங்க, சினிமாவுல டாப்ல இருந்த 2 பேரும் வேற வேற இதுக்கு போனோன்னு அதை எடுத்து வந்து ஒரு இது, அது திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கே குடிச்சு விட்டு பேசு என்னன்னு பார்த்தா கம்பா கம்பா. ஐயோ ஐயோ. அடுத்தது இது நான் ரொம்ப ரசிச்சேங்க. குறுக்கு அந்த கௌசிக் வந்து அந்த காமெடி இருக்குல்ல, அதுல கெம்பாவை கொண்டு வந்து இப்படி சொருக முடியுமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். பாருங்களேன், மருந்து குடிக்க மாட்டேன் அடம் பிடிக்கலாமாப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? கொடுங்க அப்படி. விஜயோட கொக்கா கோலா எல்லாம் இல்ல. மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இந்த பாருங்க, நாட்டு மருந்து வீரியம் ஜாஸ்தி, உடனே வேலை செய்வாங்க. தாமரை தாமரை மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தாமரை வாயா தாமரை அதே செங்கோட இதுல எப்படின்னா, விஜய் கொக்கா கோலா வச்சு நின்றுட்டு இருக்காரு. அப்ப அஜித் வர்றாரு, இது வெளிநாட்டு மருந்தா, இதெல்லாம் வேலை செய்யாதுமா அப்படின்ட்டு கெம்பாவை திறக்கிறாரு.
சின்னவனே மதுரையில போய் படங்கடம் பார்த்துட்டு கலப்படையில போய் நல்ல கறிசோறு சாப்பிட்டு வா. சின்ன வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் சொல்றேன்லப்பா, சாப்பிட்டு வா. ஃபேன்ஸும் சரி சரின்றாங்க. அடுத்தது இப்போ இவ்வளவு ட்ராவல் எல்லாம் பண்ணியாச்சுல, கடைசியில் இப்போ ஆமாம் இப்போ என்ன அந்த கார் ரேஸுக்கு எனக்கு ஸ்பான்சர் தேவைப்படுது, அதுக்கு அவங்க கிட்ட ஸ்பான்சர் வாங்கியாச்சு, ஒரு அக்ரிமெண்ட்ல நடிக்க சொன்னாங்க, நடிச்சிட்டேன். ஆமாம் அப்படின்னு இப்போ ஒத்துக்கிறாராம். அந்த ஒத்துக்கிறதுக்கு ஒரு மீம் ஃபேன்ஸ் கேட்குறாங்களா? என்னடா அது பாட்லா பாட்லா? ஏய் கிட்ட வாடா கிட்ட வா. ஏய் கட்டியா பல் சொல்லிட்டு போடா. ஏய் ஏய் கத்துன பாட்ல எடுத்து மண்டே உடைச்சிடுவேன். மண்டே உடைச்சிடுவேன். டேய் டேடா. அஜித் வரும்போது ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏய் என்னடா பாட்டிலா பாட்டிலா? ஆமாடா என்னடா? ஏய் பாட்டிலா கத்துனா பாட்டில் எடுத்து மாட்டேன். ஆமாம் பாட்டில் தான் என்னடா பிரச்சனை? இப்போ பார்த்த இவ்வளவுலையுமே அம்மாவுக்கு மிஸ்டிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது வந்து அவர் போன வருஷமே சொல்லிட்டாரு இல்லைங்க, அப்புறம் ஏங்க நோண்டிருக்க அதை ஒரு வாட்டி கேட்போம். அப்ப பாருங்க, அது என்னன்னா ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி நடக்குது? அவர் போன வருஷம் கம்பாண்டும் போது ஆடுறாங்க சேர்ந்து, இந்த வருஷம் கம்பாண்டும் போது அடிக்கிறாங்க. அவர் யோசிப்பாரு, ஒரு வருஷத்துக்குள்ள அப்படி மாறிட்டீங்க. அவர் ஆட் ஃபிலிம் எல்லாம் நடிக்கிறதே இல்ல தானே. ஸ்டார்டிங்ல காஃபிக்கு நடிச்சிருக்காரு, சன்ரைஸ் காஃபி எதாவது நடிச்சிருக்காரு. அதெல்லாம் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் எதுவும் பண்ணது கிடையாது தானே, பண்றதும் இல்லை. இது இப்ப திடீர்னு இதுக்கு வந்து நின்னோடனே தான் அது அவர் இப்படி கையில அதை வச்சிருக்கிறதும் அதை அப்படி குடிச்சு காட்டுறதும் பார்த்துட்டு என்ன சார்ன்னு அவரோட சொந்த ஃபேன்ஸே அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட பிரச்சனை அவருக்கு இல்லை, இருந்தாலும் அவர் வந்து இப்போ ரேசரா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன். அவர் சொன்னா பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு இதை பண்ணும்போது தான் இருக்குது. அதில் ஒருத்தங்க முட்டு கொடுத்தாங்க. எப்படின்னா, நல்லா பாருங்க, அவரோட அந்த ரேசிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவர் அந்த விளம்பரத்தில் நடிச்சுக்குவார், நடிகராக நடிக்கல. எப்படி நடிச்சாலும் எங்க நாங்கள் நாப்பில் அவரோட இப்போ ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்காக வர்றோம். அவரோட ஃபேஸுக்கு தான் அந்த வேல்யூ, அந்த ஃபேஸ் தான் பிராண்டு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபேஸை கவர் பண்ண வேண்டியதானே முடியும். விற்கும் அப்போ கெம்பா விற்குமா? இல்லை அப்போ கெம்பா அந்த ட்ரெஸ்ஸுக்காக வந்துச்சு, அவருக்காக தானே வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அது எங்களுக்கு அதை பார்க்கும்போது அது அஜித் சார், மிஸ்டர் ஏகே. அதனால தான் பல பேருக்கு அது பிடிக்கல. ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பாருங்களேன், கொட்டி கிடக்கு இது மாதிரி பல இது கொட்டி கிடக்கு. பட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு டாப் ஆக்டர் சொன்ன உடனே பிளைண்டா எல்லாருமே போய் வாங்காம, ஒரு சில பேர் வீடியோக்காக கெம்பா குடிச்சு அந்த கடையில் போய் கெம்பா வாங்கி குடிச்சு அவர் சொன்னாரு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லூஸ் தனமாக ஒரு 4-5 பேர் வீடியோ போட்டிருக்காங்களே தவிர பெரும்பாலும் அதை எல்லாரும் அவாய்ட் பண்ணுறாங்க. அந்த அளவில் ஏகே ஃபேன்ஸ் வந்து யோசிக்கிறாங்கிறத நினைக்கும் போது சந்தோஷம். அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பிளைண்டா போய் வாங்காம, அதுக்கு காரணமும் அவர் தான். இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படி பண்ணாத ஏர்போர்ட்ல கத்தாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருந்துவிட்டு அவர் போல சந்தோஷப்படுவார்ல. பரவாயில்ல, நம்ம இப்படி ஒரு பண்ணினாலும் அதை அவங்க ஃபாலோ பண்ணல. அப்போ எங்களுக்கும் வேணும், அவருக்கும் வேணும். அவருக்கும் ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சு. ஆனா கம்பா, ஏய் உனக்கு சோக்கு தான் டே, யாருன்னே தெரியாம கம்பா ஓவர் நைட்டுல ஃப்ரீ பப்ளிசிட்டி வாங்கிருக்கு. ஃப்ரீ பப்ளிசிட்டினா நீங்க காசு கொடுத்துருக்கீங்க அவருக்கு, ஆனா இந்த அளவுக்கு ரீச் எதிர்பார்க்கல. நீங்க கம்பான்னு உங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க, அனிருத்தே போட்டு கொடுத்துருக்காரு. ஓ, இதுக்கு தான் அனிருத் துபாயில சுத்திட்டு இருக்காரு அவர் கூட ரேசிங்ல. எப்படி இருக்கும்? இப்ப நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தது, உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஜனவரி 26 வந்து துபாயில அந்த ஒரு அவரோட அந்த ரேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நாள் மட்டும் 3200 ரிங்கெட், மலேசியன் ரிங்கெட், 3200 வெளினா அது ரொம்ப பெரிய அமௌண்ட். அந்த காசு ஒரு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அந்த ரேஸ் ட்ரக் இருக்குல்ல, அதில் 2 ரவுண்டு அஜித் சார் ஓட்ட நம்ம பக்கத்தில் உட்காந்து வரலாம், 2 ரவுண்டு அவர் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல பேர் 3200 வெள்ளி எடுத்துகிட்டு துபாய்க்கு போயிடுவாங்க. பார்த்தா சொல்லணுமா, டிக்கெட்டில் அஜித் குமார் இருப்பார், ஒரு கெம்பா ட்ரிங்க் இலவசம். என்னது கம்பா ட்ரிங்க் இலவசமா? என்ன சார் சொல்றீங்க? எப்படி இருக்கும் அப்படி ஒரு பேக்கேஜ் வந்தா? ஆனால் சும்மா சொல்கிறேனே, இப்போ நம்ம துபாய்க்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்து ஒரு இப்போ 3 பேர் போகணும்னா 10,000 வெள்ளி. 10,000 வெள்ளினா எவ்வளோ பெரிய அமௌண்ட்.
ஆனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் போவேன். ஏன்னா அவரை போய் ஒரு போட்டோ எடுக்கிறது கை குலுக்கிறதெல்லாம் தாண்டி அவர் டிரைவிங்குக்கே பேர் போனால் இல்லை அவர் ஓட்ட நம்ம பக்கத்துல இருக்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா நம்ம நிறைய அஜித் சாரோட அந்த இது பார்த்துருக்கோம்ல ஆக்சிடென்ட் வீடியோஸ், நம்ம தலையெழுத்து போற அன்னைக்கு அவர் காரை கிளப்பி விட்டாங்க. ஐயா அப்பயும் நம்ம இப்படி 3200 ரூபாயை கொடுத்து கையை காலை உடைச்சிட்டு வந்தாலும் பிஹைண்ட் வுட்ஸ் வருவாங்க. அஜித்தோட கார்ல உருண்டது எப்படி இருந்தது அப்படித்தான் எடுத்தது போல இன்டர்வியூ கொடுக்கணும். ஆமா இல்ல அவர் கூட உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் ஃபேமஸ் ஆக்குவாங்க. எப்படி இருந்தது சார் அந்த கார் உருளும் போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு? ஆய ஊரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இது வந்து அவரை பர்சனலாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த செயலுக்காக அந்த கேம்பாக்காக ஃபன்னாக வந்த ஒரு ரோஸ்ட்டு மீமை தான் நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் புதுசாக கிடையாது, சீரியஸாக எதுவும் கிடையாது. யோசிங்க, அவருன்னு இல்லை எந்த ஆக்டர்ஸும். நம்ம ஒரு பழைய வீடியோவுக்கு கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். KFC பர்கர் ஹட் இருக்குல்ல, அதில் நடிப்பார் ஒரு ஹிந்தி ஆக்டரு. பர்சனலாக அவரோட இன்டர்வியூவில் கேட்கும்போது நோ 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 இந்த சீஸ் பர்கருக்கு பக்கத்தில் நான் போகிறதே இல்லை, ஐ எம் ஃபாலோயிங் எ ஸ்ட்ரிக்ட் டயட் பிளான் அப்படின்னு. நம்ம ராஷ்மிகா மந்தானா ஏதோ மிராண்டாவோ ஃபேண்டா அதை குடிச்சு அட்டு போடுவாங்க. இன்டர்வியூவில் போயிட்டு சொல்கிறது நான் ஸ்ட்ரிக்டாக ஐ எம் ஒன்று சுகர் கட், நான் சுகர் தொடுறதே இல்லை. அப்போ அட்டில் மட்டும் அவங்க காசை வாங்கி விட்டு அந்த காசை வச்சு அவங்க டயட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க குடிக்கிறதே இல்லை, நம்ம மட்டும் குடிச்சு சாகணும். அதனால அவங்க காசு வாங்குறதுக்காக அவங்களுக்கு தேவை அந்த காசு, அவங்க அந்த விளம்பரம் பண்ணுறாங்க, பண்ணட்டும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அதுதான் இது நம்ம வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு. உங்களோட ஃபேவரட் ஹீரோக்கும் வின்னு, உங்களுக்கும் வின்னுன்னா அவர் நடிக்கட்டும். அவரோட பர்சனல் யூஸுக்கு அதை எடுக்கல, அந்த கார் ரேஸுக்கு தேவைப்படுது. ஓகே, அட்ல நடிச்சாரு, வின் பண்ணிட்டாரு. நம்ம அதை வாங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வின் பண்ணிடலாம். இடையில கம்பா நாசமாக போட்டு அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. ஜஸ்ட் திங்க், அவ்வளவுதான். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.